12 ராசிகளில் லாபஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடியது ஒரு மனுஷன் முழு திருப்தி அடைஞ்சிருக்கேன். திருப்தி அப்படின்ற பாவம் 11ஆம் பாவம். ஸோ அந்த 11ஆவது ராசி அப்படி யாருன்னா கும்பராசி. ஸோ கும்பராசிக்கு அதிபதி சனி பகவான். இந்த கும்பராசிக்கு இந்த கார்த்திகை மாத பிறப்பு எப்படி இருக்க போகுது? ஸோ புதிய ஒரு வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுத்தாலும் ராசியில் ராகு பகவான் உட்கார்ந்துருக்காருங்க. அதாவது இதை பொதுப்படையாக ஒரு விஷயம் பேசணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா 12 ராசிகளில் காலபுருஷ தத்துவப்படி முதல் ராசி மேஷம். இந்த 12 ராசிக்கு ஹெட்டு மேஷம். இந்த மேஷத்துக்கு பாதகஸ்தானம் தான் கும்பம். இதுக்குள்ள ராகு தன்னுடைய சுயச்சாரமான சதயத்தை பயணிக்கக்கூடிய காலகட்டம். உலக மக்களுக்கே நிறைய பிரச்சனைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். அதுலேயும் கும்பராசி அப்படின்னு சொல்லும்போது டபுள் டிக் போட்டுக்க வேண்டியதுதான். ஸோ அப்போ கும்பராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் என்னென்னா பூரட்டாதி, சதயம், அவிட்டம். கம்பல்சரி இந்த 3 நட்சத்திரக்காரர்கள் இந்த மாதம் நீங்கள் இதுக்கு முன்னாடி நம்ம பரிகாரத்துலேயும் சொல்லியிருக்கோம், நாகசாந்தி பண்ணுங்கன்னு. கம்பல்சரி இந்த மாதம் சர்பத்துக்கு முன்னாடி போய் வழிபாடு செய்கிறது நன்மையை தரும். சர்பத்துக்கு முன்னாடி அப்படின்ற போது என்ன, காளகஸ்தியாக இருக்கலாம், ஆதி காளகஸ்தியாக இருக்கலாம், திருப்பாம்பரமாக இருக்கலாம், நாகூரில் இருக்கக்கூடிய நாகர்கோவிலாக இருக்கலாம். இதெல்லாம் என்னால் முடியாது அப்படின்னு சொல்கிறீங்களா, ஜூவில் இருக்கக்கூடிய பாம்பு பண்ணைகளுக்கு போய் அந்த பாம்பு பண்ணைக்கான உணவுகளை கொடுக்கலாம். பாம்பு சாப்பிட்டுச்சுன்னா ஒரு மூலையில் போய் உட்காந்துருங்க, ஒன்றும் செய்யாது, அப்படியே அது செரிமானம் ஆகிற வரைக்கும் ஒரு சைடில் அந்த மாதிரி பாம்புடைய சீற்றத்தை குறைக்கிறது தான் கும்பராசிக்கு முதல் வேலையாக இருக்கும். அப்போது நீங்கள் எந்த இனத்தை சேர்ந்தவங்களா இருங்க, எந்த மதத்தை சேர்ந்தவங்களா இருங்க, கடைசியாக சொன்ன அந்த பாம்புக்காவது போய் உணவை கொடுங்க. கம்பல்சரி இந்த கும்பராசி. ஏன்னா இப்போ முன்ன ஒரு 100 வருஷத்துக்கு முன்னாடி பேசுங்க, இவங்க மட்டும்தான் ஜோசியம் பார்ப்பாங்க, இவங்கெல்லாம் பார்க்க மாட்டாங்க, அதெல்லாம் இருந்துச்சு. இப்போ எல்லா வர்க்கத்தினரும் பார்க்குறாங்க, எல்லா மதத்தினரும் பார்க்குறாங்க. இல்லை கும்பராசின்னு இருக்கீங்களா, ஃபஸ்ட்டு விஷயம் நீங்கள் பலனை பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரே விஷயம், சர்பத்துக்கு சாந்தி பரிகாரம் பண்ணணும். அதுதான் ஒரே ரெமிடி. ஸோ அதுக்கு மேலே பலன்கள் அப்படின்னு பேசும்போது பார்த்தீங்கன்னாக்கா ஜாதகருக்கு ஆரோக்கிய குறைபாடுகள் அதிகரிக்கக்கூடிய மாதமாக இது இருக்க போகுது. தேவையில்லாத பிரச்சனைகள், சும்மா போனால் கூட பக்கத்தில் உள்ள ஒரு பேட்டில் விளையாண்டு பால் உடம்புல பட்டு அடிபடுறது, இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்கக்கூடிய காலகட்டம். ஸோ இந்த வழிபாடுகள் முதல் விஷயம் இதுதான். ஃபஸ்ட்டு எடுத்தாலும் ரெமிடி கும்பராசிக்கு. அடுத்ததாக 2ஆம் இடத்துல சனி பகவான். ஸோ சனி 2ல் வக்கரமாக இருக்கிறது பேச்சு சிறப்பை ஏற்படுத்தி கொடுக்கும். சில இடத்துல மௌனத்தில் இருக்கிறதே நன்மைன்றதை விட்டுறது சிறப்பாக இருக்கும். உங்களுக்கு தெரிஞ்ச விஷயத்தை எழுத்துப்பூர்வமாகவோ இல்லை ஒரு நடிப்பு மூலியமாகவோ காட்டிக்கிறது நன்மையை ஏற்படுத்தி கொடுக்கும். உணவு பழக்க வழக்கங்கள், கண்டதை சாப்பிட்றது, ஆயில் ஃபுட்ஸை அதிகமாக சாப்பிட்றது, வெளி ஃபுட்ஸு, இந்த வழக்கத்தில் இந்த பொருள் சாப்பிடவே மாட்டோன்னு இருப்போம். இப்போ காசிக்கு போனால் ஒரு பொருளை நம்ம அங்கே விட்டுட்டு வந்துடணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த பொருளை வீட்டில் சமைக்கவே மாட்டாங்க, அதை போய் சாப்பிட்டுட்டு வர்றது. சில வர்க்கத்தினர் சில இதை சாப்பிட மாட்டாங்க, அது என்னன்னு உங்களுக்கே தெரியும், அதெல்லாம் சாப்பிட்றது. இந்த மாதிரி பழக்கங்களை தூண்டி விடக்கூடிய கிரக சேர்க்கையில் இருக்கிறது கும்பராசி. ஸோ அதில் கம்பல்சரி கேர்ஃபுல்லாக இருக்கணும். இதை நீங்கள் 20 வயசுக்கு இல்லை 30 வயசுக்கு மேலே உள்ளவங்க சொன்னீங்கன்னா உடனே கேட்டுப்பாங்க, ஓகே இதை நம்ம எப்படி ஹேண்டில் பண்ணுறதுன்னு. ஆனால் அந்த டீனேஜில் இருக்கக்கூடிய பசங்க இந்த இதுலேயே பார்த்தீங்கன்னாக்கா இந்த 7.5 நாட்டு சனியிலே சிவனுடைய அவதாரங்கள் 12 அவதாரங்கள் இருக்குது. அதில் ஒரு அவதாரமே பார்த்தீங்கன்னா 16 வயசு வரைக்கும் குழந்தைங்களை சனி பிடிக்கக்கூடாதுன்னு சிவனே சனிக்கு ஆர்டர் போட்டதாக ஒரு புராண கதையே இருக்குது. ஆனால் இந்த 17, 18 இருக்கக்கூடிய டீனேஜ் பசங்களுக்கு கும்பராசியில் இருக்காங்கன்னா இந்த காலம் நரகம்னே சொல்லிடலாம். ஸோ ஃபஸ்ட்டு விஷயம், இது பேரண்ட்ஸ் இருக்கீங்க இல்லை வீட்டில் பெரியவங்க இருக்காங்க கும்பராசி இருக்காங்கன்னா காளகஸ்தியோ சர்ப வழிபாடும் பண்ணுங்கள்.
ஓகே, முயற்சிகள் வெற்றியை ஏற்படுத்தி தரப்போகுது. தன்னுடைய முயற்சிகளை நிதானித்து ஹேண்டில் பண்ணும்போது நன்மைகள் அதிகமாக ஏற்படுத்தி கொடுக்க போகுது. தாய் தந்தையரோட சிறு மனக்கசப்புகள் கண்டிப்பாக ஏற்பட்டு கொடுக்கும். அதே நேரத்தில் இந்த வீடியோ ஃபஸ்ட்டே வந்துடுறதுனால பார்க்கும்போது தாய் தந்தையர் இந்த குழந்தையோட கிரக சேர்க்கை இப்படி இருக்கிறனால இப்படி நடந்துக்குது அப்படின்னு எடுத்துக்கிறது சிறப்பை ஏற்படுத்தி தரும். 5ஆம் பாவத்தில் மாந்தி பகவான் உட்கார்ந்துருக்காரு. ஸோ சில எண்ணங்கள் வேறு விதமாக தூண்டிவிடக்கூடும். பிரேதக்காரகனும் சர்பகாரகனும் ஒன்றா சேர்றது மூதாதையர் வழி கர்மாவை இப்போ தெளித்து ஆரம்பித்து கொடுத்துரும். ஸோ அதுக்காக தான் இந்த விஷயங்கள் செய்ய சொல்கிறது. திருமண பேச்சுவார்த்தைகள் கண்டிப்பாக இந்த மாதம் பண்ணக்கூடாது. பேச்சுவார்த்தைகள் வந்தாலும் தள்ளி வைக்கிறது சிறப்பாக இருக்கும். கோச்சார கிரகங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு ஒத்துழைச்சி தரலை. இல்லை ஒரே ஒரு ஹைலைட் என்னென்னா, எப்பேற்பட்ட பிரச்சனையும் ஃபேஸ் பண்ணுறதுக்காகவே குரு பகவான் உட்கார்ந்துருக்கார். அதுதான் நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி, ஒரு கிரகம் நெகட்டிவ்னஸ் அதிகமாக கக்குதுன்னா உங்களோட பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதியான ஒரு கிரகம் உங்களுக்கு நன்மையை ஏற்படுத்தி கொடுக்கும். இந்த கும்பராசிக்கு 11ஆம் அதிபதி 6ல் உட்கார்ந்துருக்கிறது மிகப்பெரிய ஒரு ஹைலைட்டு. எப்பேற்பட்ட பிரச்சனையும் ஃபேஸ் பண்ணுறதுக்கான தைரியமும் அதை எப்படி சால்வ் பண்ணணுன்றதுக்கான நுணுக்கங்களும் தெரிஞ்சிருப்பாங்க இந்த கும்பராசி நேயர்கள். ஸோ இல்லறத்தை பொறுத்த வரைக்கும் அமைதி காத்துறது, தேவையில்லாத வாக்குவாதத்தை தூக்கி போட்டுருங்க. இந்த காலகட்டத்தில் வெளியூர் வாய்ப்புகள், வெளிநாடு வாய்ப்புகள் கும்பராசிக்கு தேடி வரும். அதை கரெக்டாக அக்செப்ட் பண்ணிக்கிட்டு கிளம்பி போயிடுறது சிறப்பை ஏற்படுத்தி கொடுக்கும். ஸோ தந்தை வழியோட உறவுகள் மனக்கசப்பு ஏற்பட்டாலும் கார்த்திகை மாதம் 15ஆம் தேதிக்கு மேலே தந்தை மகனாக இருக்கட்டும் இல்லை மகள் தந்தையாக இருக்கட்டும் கொஞ்சம் அந்யோன்யங்கள் ஏற்பட்டு புரிதல் ஏற்படும். என்ன செய்யணும், அடுத்து எப்படி வாழ்க்கையை நடத்தணும், என்ன மாதிரியான விஷயங்கள் நம்மளுக்கு தேவை அப்படின்ற புரிந்திக்கொள்ள ஞானத்தை ஏற்படுத்தி கொடுக்க போகுது. சொந்த தொழில் அப்படின்னு பேசும்போது பார்த்திங்கன்னா சூரிய பகவான் திக்பலம் பெற்று உட்கார்ந்துருக்காரு. 2 கிரகங்கள் அங்கே பிரச்சனை தர உட்கார்ந்தாலும் சூரியன் தான் நவகிரகத்துடைய தலைவன். அவர் அங்கே திக்பலம் பெற்று உட்கார்ந்துருக்கிறது எல்லாத்தையும் ஹேண்டில் பண்ணி தொழிலில் ஸ்மூத்தாக போகக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும். ஒரு சில தொழிலில் நிர்வாகங்கள் மாற்றப்பட்டு வேறொரு நிர்வாகம் கைப்பற்றி அதுக்கு கீழே பணி செய்கிற மாதிரியான இல்லை அவங்களுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே வேலை செய்கிற மாதிரியான வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்க போகுது. ஸோ அதை அழகாக பயன்படுத்திக்கிறது சிறப்பாக இருக்கும். என்ன நடந்தாலும் எட்டினிருந்து உங்களுக்கு என்ன அதில் ப்ராஃபிட் இருக்குது அப்படின்றத பார்த்துட்டு போகிறது சிறப்பாக இருக்கும். உத்தியோகம் ஒரு பெரிய ஆயுதமாகவே உங்களுக்கு இருக்க போகுது. என்ன நடந்தாலும் உங்கள் ஜாபை மட்டும் எந்த இடத்துலையும் விட்டு கொடுத்துடாதீங்க. ஜாபில் இருந்துட்டு வந்த ப்ரெஷர்கள் இந்த மாதம் 20ஆம் தேதிக்கு மேலே ப்ரெஷர் குறைய ஆரம்பிக்கும். உங்களுக்கான வேலைகள் நீங்கள் செஞ்சிட்ருக்க போகிறீங்க. ஒரு சிலருக்கு இந்த குரு வந்ததுக்கான அதிர்ஷ்ட வாய்ப்பாக உங்களுடைய உத்தியோக உயர்வோ இல்லை சம்பள உயர்வோ கண்டிப்பாக ஏற்படுத்தி கொடுக்கும். அதுக்குன்னு அதை வீண் செலவுகள் செய்கிறத அவாய்ட் பண்ணிடுங்க. ஸோ மேலும் கும்பராசிக்கு இந்த கார்த்திகை மாதம் சிறப்பை ஏற்படுத்தி தரத்துக்கு இந்த கார்த்திகைக்கு பார்த்திங்கனாக்கா மிகப்பெரிய ஒரு கதை இருக்குங்க. வாசுகி, சிவனுடைய கழுத்தில் இருக்கக்கூடிய வாசுகி, பெருமாளுடைய படுக்கையாக இருக்கக்கூடிய ஆதிசேஷன், இந்த சர்ப்பங்கள் இருக்கக்கூடியது நாகூரில் இருக்கக்கூடிய நாகர்கோவில். கண்டிப்பாக அங்கே போய் வழிபாடு செஞ்சுட்டு வர்றது நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். இந்த மாதம் உங்களுக்கான வெற்றிக்கான எண் அப்படின்னு பார்க்கும்போது பார்த்திங்கனாக்கா கண்டிப்பாக 6ஆம் எண். வெற்றிக்கான வண்ணம் எல்லா லைட் கலர்ஸும், டார்க்கே இருக்கக்கூடாது, வெறும் லைட் கலர்ஸாக இருக்கக்கூடியது எல்லாமே உங்களுக்கு சக்ஸஸ் ஏற்படுத்தி கொடுக்கும். நன்றி.